வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரிஸ் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நான் வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து OLXன்ற மாதிரி இங்கே வந்து பொங்குவான்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதில் வந்து செகண்ட்ஸ் சாமான்லாம் தேவையில்லாத சாமான் செகண்ட் சாமான் இப்போ எனக்கு தேவையில்லைன்னா நான் அந்த சாமானை வந்து அதில் போட்டு விற்கலாம். அந்த மாதிரி யார் யாருக்கு தேவையில்லையோ அந்த மாதிரி சாமானை போட்டு விற்பாங்க. இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி இல்லை, இங்கே வந்து இருக்கிறத வந்து உண்மையை சொல்லி வைப்பாங்க. இதுதான் ப்ராப்ளம்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து அதில் வந்து இந்த ஜிம்மு செய்யறதுக்கு உடம்பு ரொம்ப ஏறி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ ஏறிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து வெயிட் லிஃப்ட் அடிக்கிறதுக்கு இந்த ஹைட்ராலிக் மிஷின் வந்து பார்த்தேன். நான் அதுலேயே எல்லாமே இருக்குது. ஃபுல்லப்ஸ் எடுக்கலாம், அதுலேயே வந்து டபுள் பார் செய்யலாம், வெயிட்டு எல்லாமே செய்யலாம் அதுலேயே. இப்போ அந்த மாதிரி ஒரு ஹைட்ராலிக் மிஷின் ஒன்று பார்த்தேன். ஹைட்ராலிக் ப்ளஸ் மேனுவல் ரெண்டுமே செய்யலாம் அதில். அப்போ அந்த மிஷின் ஒன்று பார்த்து சரி அது கேட்டிருந்தேன். அது வந்து எங்கேயும் பக்கத்தில் கிடைக்கல. கிட்டத்தட்ட இங்கேருந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தூரம். ஸோ இன்றைக்கி அதை தான் போய் எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த எடுக்க போகும்போது தான் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணுறது எப்படி, இது என்னென்ன யூஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். பார்த்திங்கன்னா இப்போ நான் எங்கே எடுக்க போகிறோம், நானும் நட்சத்திராவும் தான் போகிறோம். நட்சத்திரா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஒரு ஆய் சொல்லு. ஸோ வாங்க, நான் அப்பப்போ அங்கங்கே எடுக்கிறத எப்படி ஏற்றுறது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசுகிறது எல்லாமே வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே போடுறேன். வீடியோவை பாருங்கள், வீடியோவில் வந்து பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். எப்படி வேறு மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் செய்யலாமா என்ன மாதிரின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவுள்ள கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் போகிற ஏரியா பேர் வந்து நட்சத்திரம். அந்த ஏரியா பேர் என்ன சொன்னது? பிரிக் பேக்குன்னு சொல்கிறது. அது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் காட்டுது. பாருங்கள், அடுத்த ஃபோனில் நான் போட்டிருக்கேன். 237 கிலோமீட்டர் 12:30 மணிக்கு தான் போய் சேரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். கிலோமீட்டர். இப்போ அதுக்கு தான் போக போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ன மாதிரின்ட்டு. சரி வாங்க போகலாம். வெயிட்டு பொருள் எடுக்க போவோம், வாங்க போகலாம். வெயில் கொஞ்சம் கூட தான் இருக்குது. என்னாவது மணி 10 கிட்டத்தட்ட 240 கிலோமீட்ரு 2 மணி நேரம் 18 நிமிஷம் காட்டுது போகிறதுக்கு. சரி வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து 130 ரோடு. ஸோ இப்போ தான் 130 ரோடு வந்து ஏறி இருக்கோம். நம்ம A84ன்னு சொல்கிறது, இது வந்து ஓத்தோ ரோடுன்னு சொல்கிறது. இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து 3 விதமாக இருக்குது. டிபார்ட்மெண்ட் ரோடுன்னுவாங்க, நம்ம லோக்கல் ரோடு மாதிரி 50, 60, 70, 80 வரைக்கும் போகலாம். அந்த ரோட்டில் 80 தான் லாஸ்ட்டு. 80, 90 வரைக்கும் போகலாம் ஒரு சில இடத்துல டிபார்ட்மெண்ட் ரோட்டில். அடுத்தது நேஷ்னல்னுவாங்க. நேஷ்னல்னால் 110 வரைக்கும் போகலாம். ஒரு சில இடத்துல 90 கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல 110 கொடுப்பாங்க. அடுத்தது வந்து ஓத்தோ ரோடுன்னுவாங்க, ஹைவே. அது வந்து 130 கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹைவே தான் போயிட்டுருக்கோம். 84 இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் ரோடு. மெயின் என்னென்னா இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி கிராசிங் கிடையாது. ஸோ அதனால் வந்து தைரியமாக வந்து 130 லாக் பண்ணால் 130 போயிட்டே இருக்கலாம். எந்த பயமும் இல்லாமல், பிரேக் அடிக்கிற அந்த ஒரு இது இல்லாமல், நடுவில் மாடு இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கிராசிங் இல்லாதனால கொஞ்சம், ஏன்னா எல்லா வண்டியும் இப்படி தான் போகும். 130 தான் 130 தான் போவானுங்க. அதுக்கு மேலே எவ்வளோ வச்சாலும் போவானுங்க. ஏன்னா இங்கே வண்டிங்க எல்லாமே அவ்வளோதான். டைமிங் கரெக்டாக கீப்பப் பண்ணுவாங்க அந்த டைமிங்கில். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நானே வந்து 123 போகிறேன். ஸோ வீடியோ காட்டிகிட்டே நான் போகிறதுனால நான் இந்த ட்ராக்கில் போகிறேன். இல்லைனா வீடியோ கட் பண்ணால் அந்த ட்ராக்கில் 130 போவேன் நான். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம், இந்த ட்ராக்கில் போகலாம். ஃபாஸ்ட்டாக போனால் பக்கத்தில் இருக்க ட்ராக்கில் போகலாம். அதான் வித்தியாசம். ஓவர்டேக் பண்ணும்போது அந்த ட்ராக்கில் மாறி ஓவர்டேக் பண்ணணும், திருப்பி இந்த ட்ராக் வந்துடணும். நார்மலாக இது வந்து
ஹெவி வெஹிக்கிள் லாரி இந்த ஸ்லோவாக போகிற வண்டிங்கெல்லாம் இந்த ட்ராக்கில் தான் போகும். போயிட்டே இருக்கிறோம். கரெக்டாக 2 மணி நேரம் காட்டுது பாருங்கள். கரெக்டாக இன்னும் 2 மணி நேரம் காட்டுது. கிலோமீட்டர் வந்து 208 கிலோமீட்டர் காட்டுது. அநேகமாக போயிடுச்சு, 2 மணி நேரத்தில் போயிடுவோம். சரி, உங்களுக்கு நான் திருப்பி வீடியோவில் வரேன், நடுவில் பார்ப்போம். இது பின்னுக்கும் வண்டிங்க கூட, அதனால் என்னால் வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் எடுத்து போட முடியல ரூட்டை. நட்சத்திராவை முன்னாடி உட்கார வச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நட்சத்திரா வந்து 10 வயசு ஆகலை நட்சத்திராவுக்கு. அதனால் பின்னாடி தான் உட்காரணும், முன்னாடி உட்கார முடியாது நட்சத்திராவால். இங்கே ரூல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவள் பின்னாடி உட்காந்ததுனால வீடியோ எடுத்து போட்டால் நல்லா இருக்காது, பெருசாக வீடியோவில் சரியாக தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு அப்பப்போ வீடியோ எடுத்து வீடியோவில் காட்டுறேன். நான் இடத்த கொஞ்சம் பாருங்கள். இப்படி தான் இருக்குது ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 120 லாக் பண்ணியிருக்கிறேன். 120 போகுது. வீடியோ எடுக்கிறது ரிஸ்க்கு. ஸோ அதனால் நான் வந்து அங்கே போய் வாங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள் எப்படி என்ன மாதிரின்ட்டு அந்த மிஷினை வாங்கிறத. சரி, ஓகே, நம்ம அங்கே போய் பார்ப்போம் மீதியாக. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 110. இப்போ நம்ம வந்து ஓத்தூர் ரோட்லேருந்து கீழே இறங்கியாச்சு. இது எண் 174 நேஷ்னல். இந்த ரோடு வந்து நேஷ்னல் ரோடு வாங்க. என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் ஸ்பீடு. அந்த 110 வரைக்கும் போகலாம் இந்த ரோட்டில். அங்கே 130, இப்போ இங்கே 110. இதுலேருந்து 110 தான் வரும்னு நினைக்கிறேன். அநேகமாக 44 கிலோமீட்டருக்கு இதே ரோடு தான் நம்ம போகும். அதுக்கப்புறமா வந்து எண் 13க்கு மாறணும். பார்த்தீங்கன்னா 110 தான் நான் லாக் பண்ணியிருக்கேன். சொல்றதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஓகே. சவா ஓரளவுக்கு என்னால் வீடியோ எதுவாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு காட்ட முடியாது. க்ரூஸும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வீடியோவே எடுக்க முடியாது. ரெண்டாவது இது வந்து ஆட்டோமேட்டிக்னால ஓகே. நான் செட் பண்ணி பார்த்தேன், இது காரில் வீடியோ செட் பண்ணிவிட்டு அப்படியே போட விடலான்ட்டு. ஆனால் எனக்கு மேப்புக்கு ஃபோன் ஸ்டாண்டில் ஃபோன் போட்டுக்கிறதுனால, அந்த ஃபோன் போட்டுக்கிறதுனால என்னால் வந்து வைக்க முடியல வீடியோ. ஃபோனை வந்து கையில் பிடிச்சி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. சரி, ஓகே, பாருங்கள் என்ன மாதிரி இதோட அநேகமாக அங்கே போய் தான் வீடியோவில் நான் போடுவேன்னு நினைக்கிறேன். நட்சத்திரா பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு வரா. என்ன நட்சத்திரா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குதா? வெயில், சரியான வெயில் இல்லை? இது நம்மளே யாருமே வந்ததில்லை, புதுசு இந்த ஏரியா. நாங்கள் போகிறது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் இந்த பக்கம் இல்லை. நாங்களே இந்த பக்கம் வந்ததில்லை. இப்போ தான் நாங்களே இந்த டைம் ஃபஸ்ட் டைம் இது நானே இப்போ வரேன் இந்த டைமில். சரி, அங்கே போயிட்டு சாமான் வாங்கிறத போது நான் வீடியோவில் போடுறேன். மற்றதை இதோட நான் வீடியோ வழியில் இருக்கிறத போட மாட்டேன். ஏன்னா ரிஸ்க் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு. நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து வேறு யாராவது ட்ரை பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, இந்த மாதிரி பண்ணாதீங்க. நானே பண்ணக்கூடாது. ஆனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் நடுவில் வந்தேன், வீடியோ எடுத்து சும்மா ஒரு கொஞ்சம் வீடியோ எடுத்து காட்டியிருந்தேன் நான். ஆனால் அது பண்ணக்கூடாது. உங்கள் சேஃப்டி தான் முக்கியம். நானும் என்னோடய சேஃப்டி முக்கியத்துக்காக தான் நான் வந்து இதோட நிப்பாட்டுறேன். இதை மீதியை நம்ம அங்கே போய் பொருள் வாங்கும் போது நம்ம வீடியோவை கனெக்ட் பண்ணுறோம். அங்கே வந்து திருப்பி லாக் ஓப்பன் பண்ணுறோம், அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், நீங்கள் அங்கே கண்டினியூ பண்ணுறத வீடியோவை பார்த்து இந்த மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து டிபார்ட்மெண்ட் ரோடு. அதாவது நம்ம வந்து போகிற இடத்துக்கு வந்து கிட்ட வந்துட்டோம், அவங்க வீட்டுக்கிட்ட. அதாவது ஹைவேலேருந்து நேஷ்னல்லேருந்து இப்போது டிபார்ட்மெண்ட் ரோடு 70 தான் இந்த ரோட்டுக்குள்ள ஸ்பீடு. பார்த்தீங்கன்னா ஏரியாலாம் தெரிஞ்சு பாருங்கள். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிடும். ஒரு அந்த சாமான் எடுக்கிறவங்க வீட்டுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடும். பாருங்கள், இதுதான்
இதுதான் டிபார்ட்மெண்ட் ரோடுன்னு சொல்கிறது. இங்கே ஊருக்குள்ளே வர ரோடு தான். இந்த மாதிரி 70 போட்டு வெட்டியிருக்கிறாங்க பாருங்க. இதுனா வந்து இது வந்து இவ்வளோ நேரம் வந்து 70ல் போகணும் கம்பல்சரி. இப்போ வந்து 70க்கு மேலே போகும், 80ல் போகலாம். கார் என்ன ஓட்டக்கு வாங்கிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன தெரு, சின்ன சின்ன ரோடுனால கஷ்டம் இதில் வீடியோ எடுக்கிறது. ஸோ நான் இதோட அவங்க வீட்டுக்கிட்ட போய் எடுக்கிறேன். பாருங்க சைட்லாம் எப்படி இருக்குது பாருங்க. பஸ் வசதிலாம் இல்லை இங்கே. எல்லாருமே கார் வச்சுருப்பாங்க. எங்கேயா போகணும், கடைக்கு போகணும், வரணும், இல்லை இங்கே வேறு எங்கேயா போகணும் வரணும்னா எல்லாம் காரில் தான் போவாங்க. பெருசாக இங்கே பக்கத்தில் சிட்டி, என்ன சிட்டி இருக்கோ அந்த சிட்டியில் தான் வேலை அந்த மாதிரிலாம் எடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டு மீதியை மற்றதை பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தா அவங்க எல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. வந்தாச்சு, இதில் வண்டி நிப்பாட்டுவோம். Bonjour. Vous allez bien? Oui, ça va bien. Route, ça va? Oui. Ouais. Ça, parfait. Ah ouais, bah de toute façon, celui-là je l'ai démonté parce que moi j'en ai un autre dans le garage. Ah ok. J'ai pris un banc de développé couché. Donc celui-là me suffisait plus. Donc oui, il y a toutes les pièces, d'ailleurs, elles sont numérotées pour le montage. Ah ok. Et il y a toutes les vis qui sont là. Alors après, ce qui numérote aussi, c'est... vous voyez, c'est toutes les pièces, voilà. Ah ok, la numéro. Voilà, PS numéro. voilà Ah, c'est ok. ça. Ouais. Vous voyez, on a tout coché, on sait que c'est complet. C'est parce qu'en fait, à la base, je devais pas le vendre, je devais le garder. Sauf que dans le garage, ben, j'ai pas de place. Donc du coup, je peux pas le garder. Non, non, justement, quand je l'ai démonté, moi, à la base, comme je devais le garder, on avait tout repris, Ah. tout remonté. Puis au final, ben, on peut pas, donc... Benar nggak sih kasut banget? Ah oke. Sorry, oke.
ça. Ah ouais. Bah après, à part les grosses pièces, le reste, ça reste facile. Oui. C'est juste les deux grandes barres. La grande barre. Bah, la grande barre, ouais, celle que j'ai mesurée pour le max. Pour le reste. Première barre, après, ouais. Enfin, avant, பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து இறக்கி நம்ம பால்கனியில் எல்லாமே இறக்கியாச்சு எடுத்துகிட்டு வந்து. இப்போ வந்து நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ணோம் ஃபுல்லாக. இது அசம்பிள் பண்ணுறதுல வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அசம்பிள் பண்ணுறது எப்படி என்ன மாதிரின்ட்டு. நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கிறேன்.
அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அசம்பிள் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும், அதை பாருங்கள். ரெண்டாவது அசம்பிள் பண்ணுற வீடியோவில் வந்து சேர்த்து நான் சொல்கிறேன் இதை வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸு, இது எப்படி செய்யலாம், இதால் எவ்வளோ எஃபெக்ட் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் இந்த வீடியோ இதோட முடிக்கிறதுனால புதுசாக பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நாள் எனக்கு தொடர்ந்து எனக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல உங்கள்கிட்ட. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப வேணும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரிஸ் பிரவீன்.